ஹைமா, இன்னைக்கு ஒரு நல்ல கமகமன்னு வாசனையான சுவையான அதே நேரம் சத்தான திணைப்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கப்பு திணை அரிசிக்கு 1/4 கப்பு சிறுபருப்புங்கிற ரேஷியோவில் அளந்து எடுத்திருக்கேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3 பேருக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 3:1ங்கிற அளவில் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. பொதுவாக சிறுதானியங்களில் தூசி அழுக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி நல்லா கையால் களைஞ்சி விட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த திணை அரிசியை பொறுத்த வரைக்கும் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அப்புறம் டயட்டில் இருக்கிறவங்க கூட ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா 3 முறை அரிசியை கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அடுத்ததாக 1 கப்புக்கு 2 கப்புங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில். மறுபடியும் தண்ணி பத்தலைங்கிற ஸ்டேஜில் ஃபைனலாக வேணால் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியில் ஊற வச்ச தினை அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயமும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மூடியை போட்டு மூடி விட்டுறலாம். எப்போவுமே குக்கர் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமாவே வெயிட் போடுங்க. இப்போது ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு 2 விசிலே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி சேர்த்து நெய்யில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகை 1-2 உடச்சி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகை முழுசாக சேர்க்கும் போது குழந்தைங்க அதை எடுத்து கீழே போட்டுருவாங்க. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா மிளகு சேர்த்தே சாப்பிட்ருவாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி பத்தலைன்னா ஒரு 1/2 கப் நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டோம்னா சுவையான சத்தான திணைப்பொங்கல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.